வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கிருத்திகா 2025 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் ஆல் இண்டியா ரேங்க் 184 எடுத்து எல்லாரையும் பெருமைப்படுத்தியிருக்காங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு கிருத்திகாவே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் எனக்கு ரொம்ப பர்சனல். ஏன்னா நான் அவங்க வழியாக நானும் அந்த சக்ஸஸை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி கிருத்திகா உங்ககிட்ட அவங்கள பற்றியும் அவங்களுடைய இந்த சக்ஸஸ் ஜேர்னியை பற்றியும் குயிக்காக சொல்ல போகிறாங்க. ஹலோ கிருத்திகா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்கள் சக்ஸஸ் வந்துட்டு நிஜமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுடைய சக்ஸஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. கங்க்ராட்ஸ், பெஸ்ட் விஷஸ், ஆல் தி பெஸ்ட். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நிறைய நாட்டுக்கு பண்ணுங்கள். ஐ விஷ் தட் யூ கம் டு தமிழ்நாடு கேடர். ஐ ஹோப் தேர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் யூ. சொல்லுங்கள் கிருத்திகா, உங்களை பற்றி நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்லுங்கள். சார், ஃபஸ்ட்டு வெரி பிக் தேங்க்ஸ் டு யூ சார். நான் வந்து 23 எனக்கு யூபிஎஸ்சி பற்றி பெரிய ஐடியா இல்லாத போது அப்போத்துலேருந்து என்னை நீங்கள் கைட் பண்ணி லாஸ்ட் டைம் 769 எடுத்திருந்தேன், இந்த வாட்டி 184. இந்த என்டையர் ஜேர்னியில் யூ பிளேட் அ மேஜர் ரோல் சார். லைக் என்டையர் ப்ராசஸ், லெட் இட் பி ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ a very big thanks to you for being my personal mentor and motivator. So my name is Kritika. இது என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட். ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி 2023 ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல சார் என்னால். நான் ஒர்க் பண்ணிகிட்டே கொஞ்சம் ஐ டென்ட் ஹேவ் மச் அவேர்னஸ் அபவுட் யூபிஎஸ்சி. அப்போது அந்தளவுக்கு கைடன்ஸ் இல்லை, ப்ரிப்ரேஷன் நானும் அந்தளவுக்கு எஃபர்ட் போடலை. ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிருந்தாலும் க்ளோஸ் டு கட் ஆஃப் ஃபெயில் ஆனதுனால ஐ ஹேட் தட் கான்ஃபிடன்ஸ். ஒர்க் குவிட் பண்ணிவிட்டு 1 year ஃபுல்லாக படித்தா கிடைக்கும்னு. அப்போ தான் சார் நான் உங்களை மீட் பண்ணேன். எனக்கு வந்து கைடன்ஸ், எனக்கு யூபிஎஸ்சின்றப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் நம்மளோட ஹார்ட் ஒர்க், ப்ரிப்ரேஷன் ரைட் டைரக்ஷனில் போடுறோமான்னு தான் முக்கியம். ஸோ அந்த இடத்துல தான் கைடன்ஸ் அண்ட் மென்டர் தேவைப்படுறாங்க. ஸோ வி ஹேவ் டு ட்ராவல், பட் நம்ம தப்பான டைரக்ஷனில் போகும்போது கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மென்டர். ஸோ அந்த இடத்துல தான் சார் நீங்கள் வந்தீங்க. நான் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டெல்லாம் நான் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக, இப்போ என் சைடில் என்னோடய எஃபர்ட் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது, எவ்ரிடே டெஸ்ட் வந்து எவ்ரி ஃப்ரைடே எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க் வரும், பட் எனக்கு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து மார்க் கம்மியாகும். எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் ஸ்ட்ராங் இன் ஃபியூ சப்ஜெக்ட்ஸ். அப்போ நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறது? இப்போ யூபிஎஸ்சிங்கிறது நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரே எஃபர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே ஒரே வெயிட்டேஜும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை புரிய வைக்கும்போது ஐ அண்டர்ஸ்டுட் இதில் மார்க் கம்மியாகிறாங்கன்னா நம்ம எங்கே வந்து அதை மேக்கப் பண்ண முடியும். இது மாதிரி எனக்கு ப்ரிலிம்ஸில் நீங்கள் கைட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ப்ளஸ் நம்ம உங்களோட எக்கனாமிக் கிளாஸஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபவுண்டேஷன்லேருந்து இப்போ இன்ஃப்ளேஷன் அந்தளவுக்கு அதை பற்றினா பேப்பரில் படிப்போமே தவிர எனக்கு டீட்டெயிலாக அது எதுவுமே ஐடியா கிடையாது. இப்போ உங்கள் கிளாஸஸ் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் எல்லாமே டீட்டெயில்டாக நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க. யூபிஎஸ்சினா எவ்ரிதிங் அண்டர் த சன்னு சொல்லுவாங்க, பட் அது டோட்டலாக உண்மை கிடையாது. சிலபஸ் ஒன்று இருக்குது, பிஒய்க்யூ ஒன்று இருக்குது, அதை வச்சு நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணணும், எக்கானமினா என்ன படிக்கணும், என்ன தெரியணும், அதெல்லாம் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 1 yearல கிளியர் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது ஒன்று. அதுக்கடுத்து சார் உங்களோட இது மாதிரி இப்போ நம்ம நிறைய படிச்சிருவோம், எக்ஸாம் அப்போ இவ்வளோ 1 year படித்தோமே இதை எப்படி ரிவைஸ் பண்ணுறோன்றதா ஒரு பயம் இருக்கும். ஸோ மே மந்த் வரப்போது, 1 month தான் இருக்குது, 2 months தான் இருக்குன்னா இப்போது நம்ம 10 months படித்தது எப்படி ரிவைஸ் பண்ணுறோம், அது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த 3 day கிராஷ் கோர்ஸ் எக்கானமிலாம் பண்ணும்போது ஒரு சேவியர் மாதிரி வந்தீங்க சார். ஓகே, 3 daysல வந்து நம்ம முடிச்சிட முடியும், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மேஜர் ரிட்டர்ன் கிடைக்கும் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில். அதே மாதிரி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அனதர் மேஜர் சேலஞ்ச். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேப்பர் படித்தா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட்டு அப்புறம் பிஒய்க்குன்னா பார்க்கும்போது தான் பேப்பர் படித்தா பத்தாது, ஒரு ஸ்கீம்னா அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியணும், எதுக்கு அது வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து 75x75 மந்த்லி கம்பைலேஷன், இந்த 75x75 கிளாஸஸில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது, ஒரு சென்டர் இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அதோட பேக்ரவுண்ட் என்ன, ரெலவெண்ட் ஆர்டிக்கல் என்ன, அதை நீங்கள் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்டாக நான் போய் அந்த ஒரு ஒர்க் பண்ண தேவையில்ல, நீங்களே வந்து அந்த ஒர்க் பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்றீங்க. அதே மாதிரி எம்சிக்யூ அது ரெலவெண்ட் என்னென்ன வரும், இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். மந்த்லி கம்பைலேஷன், நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிச்சுட்ருப்போம், அது வந்து நோட்ஸ் நான் எடுத்ததில்லை நியூஸ் பேப்பருக்குன்னு. ஸோ கம்பைலேஷன் தான் நான் வந்து நோட்ஸாக வச்சுருந்தேன். உங்களோட கரண்ட் அஃபேர்ஸில் அதுலேயே நான் வந்து ஹைலைட் பண்ணி ரிவைஸ் பண்ணிப்பேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை தாண்டி நான் வந்து ரிசோர்ஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஹிந்து 75x75 மந்த்லி கம்பைலேஷன். இதை தவிர நான் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய ரிசோர்ஸ் படிங்கன்னுவாங்க, எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. ஐ ஹேட் வெரி லிமிட்டட் ரிசோர்ஸ். அப்போ தான் இன்டர்வியூ, அப்போ முன்னாடி மே மந்த் முன்னாடி எனக்கு ப்ரிலிம்ஸ் அப்போ ரிவைஸ் பண்ணவும் முடியும், ஏன்னா படிச்சுட்டே போகிறது வந்து ஆஃப் நோ யூஸ். இப்போ அது ரிவைஸ் பண்ண முடியலாம், அது யூஸே இருக்காது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுருந்தேன் அது மாதிரி. அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நமக்கு 3 months, ஹார்ட்லி 3 months இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்
புதுசு கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ச்சுனேட்லி ஒரு யூடியூப் ஃப்ரீ இனிஷியேட்டிவ், அதுவும் ஃப்ரீயாக வந்து அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு எடுத்திருந்தாரு. அந்த இனிஷியேட்டிவ் 50 days வச்சுருந்தீங்க சார். நான் வந்து Day 1 to 50 ரெகுலராக எவ்ரி சிங்கிள் டே எழுதி நீங்கள் அதிலே யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண சொல்வீங்க. நான் வந்து எவ்ரி சிங்கிள் டே அது போஸ்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு ஃபஸ்ட் டே வந்து ஜிஎஸ் ஆன்சர் ரைட்டிங்னா என்னென்ற ஐடியாவே இல்லாமல் ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதி வச்சுருந்தேன் அந்த GS 1. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ரிசல்ட் முடிச்சுட்டு அதை திருப்பி பார்த்தேன் சார். ஆக்சுவலாக எனக்கு ஈவன் Day 50 வந்து அந்த மில்லட் கொஸ்டின் எனக்கு யூபிஎஸ்சியில் ரிப்பீட் ஆச்சு. எனக்கு வந்து நான் இங்கே அந்த ஆன்சர் ரைட்டிங் எழுதுனதால ஐ வாஸ் ஏபிள் டு ஃபாஸ்ட்லி ரைட் தட் கொஷின். ஸோ நானே வந்து ஃபஸ்ட் டே 50 டே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இதெல்லாம் ஓப்பனாக அந்த யூடியூப்லேயே இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து எவ்ரி டே வந்து ஒரு டாப் யாருன்னா நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்களோட பேப்பர்ஸ் வந்து நீங்கள் போடுவீங்க. நான் வந்து சரி என் பேர் சொல்வீங்களா அது மாதிரி ஸோ அது நீங்கள் என் பேர் சொல்லும்போது இட் ரியலி மோட்டிவேட்டட். ஓகே நம்ம எங்கே ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு காம்படிஷனில் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் வந்து மற்ற நல்லா எழுதுகிறவங்க பேப்பர் காமிக்கும்போது நம்ம எங்கே லேக் ஆகுறோம், அவங்களுக்குலேருந்து நம்ம என்ன இன்புட் எடுத்துக்க முடியும், அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார் டெய்லி ஆன்சர் ரைட்டிங். அந்த ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு காம்படிஷனே கிரியேட் ஆகிடுச்சு. யார் ஃபஸ்ட்டு வராங்க. ஃபெலிக்ஸ்லாம் கூட இப்போ IRMS இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் கூட வந்து காம்பீட் பண்ணிக்கிட்டு. ஆமாம், நான் ஃபெலிக்ஸ் நீங்கள் அவரோட காமிச்ச ஒரு வாட்டி அவர் ஆல்ரெடி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்காரு. அவரோட ஆன்சர் ரைட்டிங்காக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் போட்டிருப்பாங்க. அதான் வந்து அதெல்லாம் எடுத்து நீங்கள் யாராவது பேர் சொன்னீங்கன்னா அந்த பேரில் இருக்கிறவங்க எப்படி எழுதுறாங்க, நம்ம வந்து எங்கே இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லை அவங்களுக்கு வந்து எதாவது கண்டென்ட் நல்லா இருக்குன்னா நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லிமிட்டடாக இருக்கும், 50 டே தான். ஆனால் 50 டாபிக் கவர் ஆகிடுச்சு சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜ் GS 3 அதில் இப்போ GS 1 2 3 4 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்னால் ஓரளவுக்கு ஸ்கோரிங். பட் 3ல தான் பார்த்தீங்கன்னா 90s டச் பண்ணாலே பெரிய விஷயன்ற மாதிரி இருக்கும். எனக்கு 3ல மெயினாக அக்ரிகல்ச்சர், எக்கானமி அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது உங்ககிட்ட வரும்போது நீங்கள் சொல்லுங்கள் ஓகே எக்கானமியில் எனக்கு ஜென்ரலாக மார்க் GS 3ல கம்மியாகும். அப்போ வந்து உங்ககிட்ட காமிக்கும்போது இப்போ எப்படி பட்ஜெட் ஃபேக்ட்ஸரில் இம்ப்ரூவ் பண்ணுறது, எக்கனாமிக் சர்வே எப்படி கோட் பண்ணுறது, அது அப்புறம் எப்படி அதை பெட்டராக ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஒரு கிராஃப் போட்டோ குயிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து சிம்பிளான ஐடியா தான். பட் அது நமக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் இருக்க ஆஸ்பிரன்ஸ்க்கு அது ஐடியா இருக்காது. இப்போ உங்களை மாதிரி மென்டர் வந்து அதை ஷேப் பண்ணி இப்போ ஒரு ஆன்சர்னால் இப்படி இருக்கணுன்ற ஒரு ஷேப் பண்ணும்போது அது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எனக்கு கிளியர் பண்ணுறது 3 months கண்டிப்பாக வந்து இட்ஸ் அ பிக் ஃபீட். பிக் தேங்க்ஸ் டு யூ சார். அது முடிச்சுட்டு அதே மாதிரி உங்கள் டெலிகிராம் சேனல் சார். இப்போ வந்து இது வந்து நான் 3 years படிச்சுட்ருக்கேன், நாட் அ 1 year அப்படி நான் இல்லை. 23 to 26 ஜேர்னி இது. இந்த ஜேர்னியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் வி ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். எனக்கு வந்து டவுனாக ஃபீல் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த டே கரெக்டாக நீங்கள் வந்து நான் 24 25லனா நீங்கள் ஒரு ஆடியோ நோட் டெலிகிராமில் போடுவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட் டே வந்து இட்ஸ் அனதர் நியூ டே, பெட்டராக கொடுக்கணும். இட்ஸ் அ லாங் ஜேர்னி. பட் நம்ம கோல் என்ன, என் கோல் என்னன்ற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஜேர்னியை சஸ்டெயின் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் டெலிகிராமில் 100 day பிளான், MCQs போடுவீங்க, ஹிட் லிஸ்ட் யூடியூப்பில் போடுவீங்க. எப்போனா வந்து எனக்கு போர் அடிக்குது, படித்தா மைண்டில் ஏற மாட்டேங்குதுன்ற போது இது மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது ஓகே திருப்பி வந்து படிக்கலான்ற அந்த ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக ஃப்ளோ கிடைக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் நீங்கள் பண்ண யூடியூப் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், டெலிகிராம் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ தான். பட் நீங்கள் உங்களோட ஹார்ட் அண்ட் சோல் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறீங்க ஆஸ்பிரன்ஸ்க்காக. நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கல. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஐ பெனிஃபிட்டட் ஃப்ரம் இட். ஸோ தேங்க்ஸ் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார். தேங்க்யூ கிருத்திகா. ஆக்சுவலாக டெலிகிராமில் ஆடியோ நோட் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. நான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கொஞ்சம் டயரிங்காக போயிட்டுருக்கு. பட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். இன்னும் ஒரு 2 months இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நல்லா மோட்டிவேட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் த கைண்ட் ஃபீட்பேக். இவ்வளோ தூரம்லாம் சொல்லணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. பட் தேங்க்யூ ஸோ மச். வி விஷ் யூ ஆல் சக்ஸஸ். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு IAS கரியர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஹோப் ஐ விஷ் யூ கம் டு தமிழ்நாடு, ரைட், அண்ட் கீப் மோட்டிவேட்டிங். யூ ஆர் வெரி வெரி இன்ஸ்பைரிங். நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் இருங்க. ஆல் தி பெஸ்ட். திருப்பி சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார்.